நைட்டு திங்கிற முட்டை 50 ரூபானா யாராவது பேரம் பேசுறாங்களா? காலில் போடுற செருப்பு 200 ரூபானா யாராவது பேரம் பேசுறாங்களா? எடுத்து குடிக்கிற கூல் ட்ரிங்க்ஸ் 20 ரூபானா யாராவது பேரம் பேசுறாங்களா? ஒரு கட்டு கீரை 10 ரூபானா 3 கட்டு 10 ரூபாய்க்கு தரீங்களான்னு கேட்குறீங்க. எப்படிங்க விவசாய வாழ்க்கை நல்லா இருக்கும்? விவசாயி எப்படிங்க வளருவாங்க? இன்னைக்கு படித்த பசங்கள்லாம் உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாங்கன்னு கேட்ட டாக்டர், வக்கீல், கலெக்டர்னு பெருமையாக சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் அப்பா ஒரு விவசாயி, நான் ஒரு விவசாயி மகன்னு பெருமையாக சொல்லுவாங்க. டாக்டர் மாப்பிள்ள, இன்ஜினியர் மாப்பிள்ள, கலெக்டர் மாப்பிள்ளன்னு எல்லாம் கவர்மெண்ட் மாப்பிள்ள வேணும்னு கேட்குறாங்களே, விவசாயம் பண்ணுற பையனுக்கு யாராவது பொண்ணு தராங்களா? ஆட்டுக்கு சாப்பிட என்ன கொடுக்குறீங்க? கருப்பாடா வெள்ளாடா? கருப்பாட்டுக்கு அது புல்லு தான் சாப்பிடும். அப்ப வெள்ளை ஆட்டுக்கு? அதுவும் புல்லு தான் சாப்பிடும். ஆடு என்ன குடிக்கும்? கருப்பாடா வெள்ளாடா? கருப்பாடு அது தண்ணி தான் குடிக்கும். அப்ப வெள்ளை ஆடு? அதுவும் தண்ணி தான் குடிக்கும். ஆடுங்கெல்லாம் எங்க தூங்கும்? கருப்பாடா வெள்ளாடா? கருப்பாடு ஆட்டு கொட்டகையில தூங்கும். அப்ப வெள்ளை ஆடு? அதுவும் அங்கதான் தூங்கும். ரெண்டுக்கும் ஒரே பதில் தானே. அப்புறம் ஏன் கருப்பாடா வெள்ளையாடான்னு கேக்குற? ஏன்னா கருப்பாடு என்னோடது. அப்ப வெள்ளை ஆடு? அதுவும் என்னோடது தாங்க. மின்மினி